To Geeta's Max class 10th Max Tamil Nadu syllabus chapter 1 relation and function relations and functions exercise 1.2 fifth sum பார்க்கலாம். A company has 4 categories of employees given by assistants, clerk, managers and an executive officers. ஒரு கம்பெனியில் 4 categories of employees இருக்காங்க. assistant, clerk, manager, executive officer. The company provide rupees 10,000, 25,000, rupees 50,000 and 1 lakh. அதாவது அசிஸ்டன்ட்ஸ்க்கு சேலரி வந்து 10,000 கிளர்க்கு 25,000 அண்ட் தென் நமக்கு வந்து மேனேஜர்ஸ்க்கு 50,000 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு 1 lakh அப்படின்னு வந்து சேலரி வந்து அவங்க வந்து கம்பெனியில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பீப்புள் ஹூ ஒர்க் இன் த கேட்டகரி ஏசிஎம் அண்ட் இ ரெஸ்பெக்டிவ்லி அந்த பீப்புளோட கேட்டகரிஸ் நம்ம வந்து ஷார்ட்டாக என்னென்னு எடுத்துக்கிறோம்னா ஏசிஎம் அண்ட் இ. இஃப் A1, A2, A3, A4 அண்ட் A5 வேர் அசிஸ்டன்ஸ், A1, A2, A3, A4, A5ங்கிறது அசிஸ்டன்ஸ், C1, C2, C3 வேர் கிளர்க்கு, M1, M2, M3 வேர் நமக்கு மேனேஜர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் E1, E2 வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். இஃப் த ரிலேஷன் அதாவது நமக்கு இங்கே அசிஸ்டன்ஸ் 5 members இருக்காங்க, கிளர்க் வந்து 4, மேனேஜர்ஸ் 3, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2. If the relation R is defined by X or Y where X is the salary given to person. Xல வந்து நம்ம சேலரியும் Yல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா Yல வந்து நம்ம பர்சன்ஸை எடுத்துக்கிறோம். எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன் ஆர் த்ரூ அன் ஆர்டர்டு பேர் அண்ட் அன் ஆரோ டயக்ராம். இப்போ வந்து நம்ம இது வந்து செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்லையும் ஆரோ டயக்ராம்லையும் எழுதலாம். சொல்யூஷன் போயிடலாம். இப்போ பாருங்கள், சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வந்து சேலரிஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இப்போ செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் டேரெக்டாக எழுதிடலாம். ஆர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளர்க்குக்கு வந்து நமக்கு இங்கே 10,000 சேலரி சொல்லியிருக்காங்க. அப்போ எத்தனை கிளர்க் இருக்காங்க, அசிஸ்டன்ஸ்க்கு வந்து 10,000 சேலரி சொல்லியிருக்காங்க. எத்தனை அசிஸ்டன்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. அப்போ 10,000, A1 நம்ம ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சேலரி தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதனால் பர்சன்ஸு ஃபஸ்ட்டில் எடுக்கக்கூடாது, நம்ம வந்து சேலரிஸை தான் ஃபஸ்ட்டில் எடுத்துக்கணும். அப்போ 10,000, A2. அடுத்து தேர்ட் ஒன் வந்து நமக்கு 10,000, A3. அடுத்து நமக்கு வந்து 10,000, A4. அடுத்து 10,000, A5. 5 மெம்பர்ஸ்க்கும் நம்ம 10,000 சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை எழுதியாச்சு. அடுத்து 25,000 யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளர்க்கு. அப்போ 25,000, C1. அடுத்து 25,000, C2. எத்தனை கிளர்க் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கிளர்க்ஸ் இருக்கிறதுனால 25,000, C3. 25,000, C4 அப்படின்னு ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆஃப்டர் யூ வில் ரைட் த மேனேஜர்ஸ் சேலரி. அப்போ சேலரி வந்து 50,000, 50,000, M1, 50,000, M2. ஜீரோஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 50,000, M3. அடுத்து லாஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 lakh சேலரி போட்டுக்கோங்க. தேவையில்லைங்க, ஜீரோஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து E1, E2 அப்படின்னு போட்டலாம். இப்போ நம்ம செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸை எழுதியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ஏரோ டயக்ராமில் மார்க் பண்ணோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து ஏரோ டயக்ராம் பார்க்கலாம். இதில் வந்து நமக்கு ஏல வந்து எக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சேலரி எடுத்துக்கிறோம். இங்கே சேலரிஸும் இங்கே வந்து நம்ம வந்து இங்கே வந்து கேட்டகரிஸும் எடுத்துக்கிறோம். இல்லை எம்ப்ளாயீஸ்னு எழுதிட்டாலும் எம்ப்ளாயீஸ் கேட்டகரிஸ் அப்படின்னு எழுதிட்டாலும் ஓகே. எம்ப்ளாயீஸ் கேட்டகரிஸையும் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து சேலரிஸில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10,000. இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது ஒய். அப்போ ஆர் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அப்படிங்கிறதான் இங்கே ரிலேஷன் இல்லையா. அப்போ 10,000, 25,000. அடுத்து நமக்கு 50,000 சேலரி இருக்குது. அடுத்து 1 lakh சேலரியும் இருக்குது. இப்போ 4 டைப்ஸ் ஆஃப் சேலரிஸ் இங்கே இருக்கிறதுனால அது எழுதியாச்சு. அடுத்து நமக்கு ஒயில் வந்து பர்சன்ஸ் வந்து அசிஸ்டன்ஸ் வந்து 5 அசிஸ்டன்ஸ் இருந்தாங்க. அதனால் A1, A2, A3, A4, A5. கிளர்க்கு வந்து 4. அப்போ C1, C2, C3, C4, C5. அடுத்து நமக்கு மேனேஜர்ஸ் வந்து 3, M1. நமக்கு இங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. இப்போ வந்து கிளர்க்ஸ் வந்து C1, C2, C4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை ரைட் பண்ணியாச்சு. M1, M2. அடுத்து M3 அப்படிங்கிறது மேனேஜர்ஸ். அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்து E1, E2 அப்படின்னு ரைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து மேப்பிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து 10,000ல் வந்து நமக்கு அசிஸ்டன்ஸ்க்கு தான் சேலரி. அப்போ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. A1ஓட A1. அடுத்து
A2 அழகாக வேணும்னா ஸ்கேல் வச்சு நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம். A3 அடுத்து A4 அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து A5. அடுத்து 25,000க்கு C1 C2 C3 C4 4ம் வந்துடும். இதில் வந்து ஏரோ மார்க்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம 50,000 வந்து மேனேஜர்ஸை அதில் வந்து மேப்பிங் பண்ணிடுங்க. M1 M2 M3. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸோட சேலரி வந்து 1 lakh. அதை வந்து நம்ம இங்கே வந்து 1 lakh அப்படிங்கிறதுனால அதையும் நம்ம வந்து இங்கே மேப்பிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஏரோ டயக்ராம் போட்டாச்சு. இதுதான் ஏரோ டயக்ராம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.